இன்றைக்கி அமாவாசை அப்படிங்கிறதுனால சித்திரை அமாவாசைங்க. அதனால் சமயபுரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே கிளம்பிட்டு இருந்தோம். பசங்களுக்கு மொட்டை அடிக்கிறதா வேண்டுதல் இருந்தது. பசங்க 2 பேர்த்துக்குமே அம்மை போட்டு ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தனால மொட்டை அடிக்கிறேன்னு சொல்லி வேண்டுதல் வச்சுருந்தோம். சரி அதை மொட்டை அடிச்சுட்டு வந்துடலாம், அதுக்கு இன்றைக்கி போகலான்ட்டு பிளான் பண்ணிவிட்டு மார்னிங் நேரமாக எழுந்து ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். சமைச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இட்லி செஞ்சு குருமா, உருளைக்கிழங்கு கேரட் போட்டு குருமா வச்சுட்டு தக்காளி சட்னி செஞ்சேங்க. அப்புறம் வடை செஞ்சேன். ஏன்னா பசங்க வெளியில் போனால் அந்த மாதிரி பலகாரம் ஏதாவது கேட்பாங்க. வெளியில் வடை வாங்கி அவ்வளோவா கொடுக்கறதில்ல. வடை பலகாரம் எதுவுமே வெளியில் வாங்கறதில்ல. அதனால் வடை மட்டும் கொஞ்சம் மெதுவடை செஞ்சுட்டேன். அப்புறம் இட்லி செஞ்சு எடுத்தாச்சு. நம்ம ஊர்லேருந்து சமயபுரத்துக்கு 110 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். அதனால் பஸ்ஸில் தான் போகிறோம். அதனால் சரி சமைச்சு எடுத்துகிட்டு போனால் பிள்ளைங்க பசிக்கிற டைமுக்கு நம்ம கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால சமைச்சு எடுத்துகிட்டே போயாச்சு. குழந்தைங்க பஸ்ஸில் ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு அண்ணா தம்பி 2 பேர் விளாண்டுட்டு விண்டு இதெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. ரொம்ப ட்ராவலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெயில் தாங்க கொஞ்சம் அதிகமாக இருந்தது. மொட்டை அடித்தாச்சு. சாமியெல்லாம் பார்த்தாச்சு சிறப்பாக. சாமி பார்த்தது வீடியோ, மொட்டை அடித்தது எல்லாம் நெக்ஸ்ட் விலாகில் போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.